தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வாரத்தின் வேளை நாளின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திருப்பீடம் தேடி வந்திருக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியிலே இந்த வாரம் முழுவதுமாக நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் நம்முடைய பயணங்களையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் தாமே நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் நமக்கு வெற்றியை கொடுக்க, நம்முடைய அனைத்து பயணங்களையும் ஆசீர்வதிக்க, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த சிறப்பான விதத்தில் இந்த பலியில் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோ. எங்களை சந்திக்க வருகின்ற உம் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 2 முதல் 7, மேலும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சிகளை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே. உன் கூடாரங்களும் இஸ்ரேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையாம் திருவுரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையிலன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வசனங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் ஆண்டவரிடத்திலே எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றையெல்லாம் செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவருடைய போதனை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட நல்ல செயல்களை எல்லாம் செய்து வருகின்றார் என்பதை தங்களுடைய கண்களால் கண்ட பிற்பாடும் கூட இயேசுவை சோதிக்கக்கூடிய நோக்கத்திலே அவர்கள் அந்த கேள்வியை கேட்கின்றார்கள். விண்ணகத்திலிருந்துதான் அந்த அதிகாரம் அவருக்கு வந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்திருந்தாலும் கூட தேவையில்லாமல் ஆண்டவரை சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கின்றார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இந்த தலைமை குருக்களைப் போல மூப்பர்களைப் போல ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுது, ஆண்டவரே, இவற்றை நீக்க உமக்கு அதிகாரம் இல்லையா? ஏன் இன்னும் இந்த பிரச்சனைகளை, இந்த கஷ்டங்களை, இந்த துன்பங்களை என்னை விட்டு நீர் அகற்றாமல் இருக்கிறீர் என்று நாமும் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறோம். நமக்கும் அந்த தலைமை குருக்களுக்கும் மூப்பர்களுக்கும் இப்படி நாம் கேள்வி கேட்கிற பொழுது அங்கே வேறுபாடு இருப்பதில்லை. அன்பு மக்களே, ஆண்டவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை நாமே விவிலியத்திலே பல இடங்களில் வாசிக்கின்றோம். பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கண் தெரியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் என்று பலரையும் இயேசு குணப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவைகளுக்கு எதிரான, உடல் வியாதிகளுக்கு எதிரான அதிகாரத்தை ஆண்டவர் உடையவராக இருக்கிறார். இன்னும் தீய ஆவிகளால் துன்பப்பட்டவர்களுக்கும் இயேசு குணம் கொடுப்பதை, சுகம் கொடுப்பதை, தீய ஆவிகளை அந்த மனிதர்களிடமிருந்து அதட்டி ஓட்டி அவர்களுக்கு முழுமையான உடல் சுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பல இடங்களில் ஆண்டவர் எப்படி இறந்தவர்களுக்கு கூட உயிரை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக சாவின் மீது கூட ஆண்டவருக்கு அதிகாரம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, அல்லது நாம் பயப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அது இறப்பு. அந்த இறப்பையே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
யாயிரனுடைய மகளுக்கு, இறந்த மகளுக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார், இறந்த லாசருக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கால சூழ்நிலைகளின் மீது, இடங்களின் மீது ஆண்டவர் மிகவும் அதிகாரம் வாய்ந்தவராகவே இருந்தார். புயல் அடித்து கொண்டிருந்த அந்த கடல் பகுதியை இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே ஆண்டவர் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன்கள் தான் அங்கே இருக்கின்றது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்கிற பொழுது அங்கே அவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தினால், தன்னுடைய வல்லமையினால் அவர் உணவை கொடுத்தார், அவர்களுடைய பசியை ஆற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையின் மீதான அதிகாரம், என்னுடைய உடலின் நோய்களின் மீதான அதிகாரம் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமையை ஆண்டவர் உடையவராக இருக்கிறார் என்று நாம் முழுமையாக நம்பி, இந்த தலைமை குருக்களைப் போல ஆண்டவரை கேள்வி கேட்காமல் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே பதிய வைத்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நம்முடைய வாழ்வின் மட்டில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், துன்பங்களுக்கும், கவலைகளுக்கும், கண்ணீர்களுக்கும் ஆண்டவர் நமக்கு தகுந்த பதிலை தருவார். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரில் பதித்து வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்க்கை நிறைவே வா வா வா. அகவிருந்தாக என் இறைவா வா, மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உமதுடலென எமை நீ மாற வைப்பாய். அகவிருந்தாக என் இறைவா வா, மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். ஆண்டவரே, எங்களை அமைதியில் சந்திக்க வாரும். அதனால் முழுமையான இதயத்துடன் முன் மகிழ்வோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம் என்ன என்னமை செலுத்திடும் வல்லமை மிகுந்த காவியம் வல்லமை மிகுந்த காவியம் வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம் சின்னஞ்சிறிய வயதிலே அன்னை மடினான் தவழ்கையில் உன்னை கண்டு வணங்கிட அன்னையும் எனக்கு கற்றுத்தந்தாள். அந்த நாள் முதலே நான் உன் பதமே பற்றி கொண்டேன். அந்த நாள் முதலே நான் உன் பதமே
பற்றி கொண்டே வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம் குழந்தை இயேசு கரங்களில் குறைவிலோன்பவள் வரங்களில் உந்தை மகிழும் உன்னுரு எந்த நாளும் மறக்குமோ நீ எந்த நிழலாய் தொடர்கின்றாய் நான் உந்தன் நாம் போற்றிடுவேன் நீ எந்த நிழலாய் தொடர்கின்றாய் நான் உந்தன் நாமம் போற்றிடுவேன் வண்ண வண்ண ஓவியம் அன்னையவள் எழிலுருவம். திருப்பலி நிறைவேற்றிய நம் தந்தையின் நலத்திற்காகவும் திருப்பலில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.